ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான முறையில் மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே அருமையான ஒரு மட்டன் குழம்பு ரெசிபியாக இருக்க போகுது. இந்த குழம்பு ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. இப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்பு செய்யறதுக்கு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல மட்டன் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 20, தக்காளி 3, தேங்காய் 1/2 மூடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 1 துண்டு, கிராம்பு 3, ஏலக்காய் 2, முந்திரி 5, மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் 6 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு. இப்போ இதெல்லாம் தான் இதுக்கு தேவை. இப்போ நம்ம அடுப்பு மேலே குக்கர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் முதல்ல சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக பொரியணும். இப்போ நம்ம முந்திரியும் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு ரொம்ப வறுப்பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பாதி அளவுக்கு வறுப்பட்டாலே போதும். இப்போ சின்ன வெங்காயம் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச அளவுலேருந்து பாதி சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே வேகிற அளவுக்கு மட்டும் வறுத்தாலே போதும். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வேகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் வறுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப வறுப்படணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பொருள் கூட இதில் சேர்க்க வேண்டியது இருக்குது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியோ கிள்ளி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம அதே குக்கரை திரும்பி அடுப்பு மேலே வச்சுட்டு மறுபடிக்கும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீதம் இருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா பாருங்கள் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குன்னு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வதங்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் வெந்தாலே போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போனோடனே நான் 2 வாட்டி மட்டனை கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் அந்த மட்டனில் எல்லா இடத்துலையுமே பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் மட்டன் கொஞ்சம் வெந்திருக்குன்னு பாருங்கள். அதுலேருந்து தண்ணி எல்லாம் வருது. இப்போ நம்ம காஷ்மீரி சில்லி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்த்துருக்கிற நம்ம மிளகாய்த்தூள், நம்ம தனியாத்தூள் எல்லாம் நல்லா அதில் வதக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மட்டன்லேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வறுத்து பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு கல் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் கொஞ்சமாக மறுபடிக்கும் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம விசில் வச்சுக்கலாம். 5லேருந்து 7 விசில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உங்கள் குக்கர் வேகாத மாதிரி இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு இன்னும் 2 விசில் கூட வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே நம்ம திறந்து பார்க்கலாம்.
இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையான மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குன்னு. பாருங்கள் குழம்போட டெக்ஸ்டர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல ஒரு திக் கிரேவியாக இருக்குன்னு. இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இன்க்ரீடியண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தான் மட்டன் குழம்பு செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான நான்வெஜ் ரெசிபி எல்லாம் போட்டிருக்கேன். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட்லேயும் சேர்த்துருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி பார்த்த மட்டன் குழம்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.